நீங்க நினைக்கிற அந்த ஹார்ன் வந்து வேற எதுவுமே கிடையாது. அது வேற யாரும் இல்லை, நான் தான். ஜெயிலர் அன்லாக். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சின்னையா வாங்க. அபி, நீ எதுக்கும் பயப்படாத. இங்க யாருமே இல்லையே. இந்த வேலையை யார் செஞ்சிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. சரி வாங்க. என்ன ஈஸ்வரி, யார் என்னன்னு தெரிஞ்சதா? தெரியல. நான் சுத்தி சுத்தி பாத்துட்டேன், ஆனா யாரையுமே காணோம். அம்மா, டியூப் லைட்டை எவனோ வீசிட்டு தப்பிச்சு ஓடிட்டாமா. அங்க யாருமே இல்ல. அவன் மட்டும் என் கையில மாட்டிருந்தானோ அவ்வளவுதான். பாத்தியா ஈசு, ரவுடிங்கனால உனக்கு ஆபத்து இருக்குன்னு எத்தனையோ தடவை நான் சொன்னப்ப நீ கேட்டியா? இப்ப பார்த்தல கண்ணு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னு. இந்த டியூப் லைட் மட்டும் அபிமா மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கோல்டு மெடலை வாங்கிட்டு சந்தோஷமா வந்த இந்த நேரத்துல எல்லாரும் இதை நினைச்சு கவலைப்பட்டு இருந்திருப்போம். சின்னையா சும்மா இருங்க. இத பண்ணது யாருன்னே தெரியல. அதுக்காக உடனே என்னால பாதிக்கப்பட்ட ரவுடிங்க தான் சொல்லாதீங்க. சஞ்சீவ், சரியான நேரத்துல வந்து அபிய காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல ஈஸ்வரி, நான் யதார்த்தமா சாமி கும்பிட தான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல அபி மேல டியூப்லைட் விழ போறத பார்த்து ஓடி வந்து புடிச்சு காப்பாத்தினேன். ஐயோ அபிமா, என்னம்மா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? சரி தம்பி, இங்க பாருங்க, நேர்த்தி கடன் எல்லாம் அப்படியே போட்டு வைக்க வேணாம், முதல்ல முடிச்சிடலாம். சரியா? சரி நண்பா, நிஜமாவே சிறப்பான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. நீ எங்களோட வாயா, நீயும் எங்களோட வந்து அபிப்பிரசனம் பண்ணு. ஈசுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். அபி பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ பாத்துக்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றிடணும். என்னம்மா? சரி, அது டீ போட்டு. போ, நீ முன்னாடி போ. மூணு பிளான் போட்டோம், அந்த அபி தப்பிச்சிட்டாலே. ஒருத்தரை கூட காயப்படுத்த முடியல. ஈஸியா அந்த டியூப்லைட்ட வீசி அபிய காயப்படுத்தலான்னு பார்த்தா சஞ்சீவ் எங்கேயோ இருந்து வந்து அவளை காப்பாத்திட்டான். எல்லாமே அவளுக்கு சாதகமா நடந்து முடிஞ்சு போச்சு. என்னோட 3 முயற்சியும் தோத்து போச்சு. ஒருவேளை இந்த முண்டக்கண்ணி அம்மா அவளுக்கு துணையா இருக்காங்களோ? விட மாட்டேன். எனக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். அப்போ நான் பாத்துக்கிறேன். அம்மா தாயே, என்னமோ தெரியல, இன்னைக்கு கோயில்ல பயப்படுற மாதிரி 2 சம்பவம் நடந்துருச்சு. நீதாமா என் பிள்ளைங்களை காப்பாத்திருக்க. இனியும் நீதான் காப்பாத்தணும். அழகு சொல்ற மாதிரி இது ரவுடிங்களோட வேலையா இருக்க கூடாதுமா. இதனால ஈஸ்வரி வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.